Hi everyone, Assalamu alaikum. Welcome to ShaziaTamilKitchen. ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கேன். நல்லா வறுத்த அரிசி மாவாக எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு மெஷர் பண்ணுறோமோ அதே கப் யூஸ் பண்ணி தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்து நான் வந்து 3/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா நீங்கள் வந்து 1 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடா மாவு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து சால்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அது கூட 1/2 கப் வந்து தேங்காய் பால், நல்லா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் எடுக்கிறோம் இல்லையா, அது 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சட்டுன்னு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஸ்நாக்னா இது கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது, 5 மினிட்ஸ் தான். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஜஸ்ட் ட்ராப் ஆகணும். ரொம்ப ரன்னியாக இல்லாமல் இப்படி ட்ராப் ஆகும். ஸோ நான் சொன்ன அளவில் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் பக்குவம். இது ரெஸ்ட் ஆகிற டைமில் நம்ம ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட ரெஸ்டிங் டைம். உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கையில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பால் ஷேப்பில் எடுத்து விடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக சட்டுன்னு நம்மளுக்கு ஒரு ஸ்நாக் செய்யணுன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இல்லை நம்ம தேங்காய் பால் முட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்ல தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ணும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் கலர் வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும். இல்லாட்டி போட்ட உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளே குக் ஆகவே ஆகாது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த 5 மினிட்ஸ் ஸ்நாக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஸ்நாக் ரெசிபி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from ShaziaTamilKitchen. Thank you for watching.